ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மாதாவரம் ஈகோ பார்க். சென்னையில் இப்போ நிறைய போட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்னையில் பரிசல் சவாரி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இது தான். வாங்க வீடியோ கொடுப்போம். வெல்கம் டு ஜாக்கி சிவா விளாக்ஸ். இந்த மாதாவரம் ஈகோ பார்க் எங்கே இருக்குன்னா, மூலக்கடையிலேருந்து பால் பண்ண போகிற ரூட்டில் 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக 25 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு வாங்குறாங்க. அடல்ட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு 15 ருபீஸ் வாங்குறாங்க. இதில் மெயின் வந்து பரிசல் சவாரி தான். பரிசல் சவாரிக்கு அடல்ட்ஸுக்கு 40 ருபீஸ் வாங்குறாங்க, சில்ட்ரன்ஸுக்கு 25 ருபீஸ் வாங்குறாங்க. சென்னையில் இப்போ நிறைய போட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பரிசல் சவாரி இந்த மாதாவரம் ஈகோ பார்க்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த பரிசல் சவாரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா சிங்கிளாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குறைஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் இருந்தால் தான் இப்போ சவாரியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பனை மரத்தை வந்து இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி திருப்பி அங்கே கூட்டு போய் விட்ருவாங்க. அவ்வளோதான். நம்ம என்ன தான் நிறைய போட்டிங்ஸில் போயிருந்தாலுமே இந்த பரிசலில் போகிற ஃபீல்ன்றது ஒரு தனி ஃபீல் தான். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதாவரம் ஈகோ பார்க்கில் வெறும் பரிசல் மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய பார்க்கு. இதில் வந்து வாக்கிங் போகிறவங்க மார்னிங்ஸ் போகிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். இது இன்னும் இது வந்து மன்சூன் சீசனில் போனீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். வீக்கெண்டுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். இங்கே பேபிஸ்க்கான பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. மழை சீசனில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போகும்போது லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. அந்த கிளைமேட் நல்லா இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. பை.